Greetings to you all. Welcome to Class 5 English, Term 2nd, Unit 2, Poem The Swimmer. Dear children, today we are going to see this particular poem in detail. Tamil and English explanation with a lot of images. You can watch and understand. Okay? Fine. The Swimmer. In this entire unit, we are seeing only about the sports. சரியா? நம்ம இந்த ஃபுல் யூனிட் என்ன பற்றி படிக்கிறோம்? ஸ்போர்ட்ஸ். படிப்பையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குதுன்னாக்கா ஸ்போர்ட்ஸ். பட் வி ஹார்ட்லி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்போர்ட்ஸ். அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ்க்காக படிக்கிறோம். ஆல்ரைட்? ஓகே. நான் இந்த பர்டிகுலர் போயமில் த ஸ்விம்மர். ஸ்விம்மர்னா யாராக்கும்? அது என்னவாக்கும்னாக்கா நீச்சல். ஸ்விம்மர்னா என்ன? நீச்சல். அதாவது நீச்சல் பண்ணுறவங்க தான் ஸ்விம்மர். ஆல்ரைட்? ஓகே. உங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரியுமா? தெரியலனாக்கா கற்றுக்கணும். பிகாஸ் தட் இஸ் அன் ஆர்ட். அது ஒரு ஸ்கில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோரோவர் அது இம்பார்ட்டண்ட், ரொம்ப நெசசரி. ஓகே, அது நமக்கு தேவைக்கு வந்தப்புறமா கற்றுக்கிறத விட ஃபஸ்ட் இட் செல்ஃப் வி கேன் லேர்ன் இட். ஃபைன். கிராமத்தில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் தெரியுமே. ஸோ வி ஹாவ் டு லேர்ன் இட். லெட்ஸ் மூவ் இன் சைட். இப்போ இன்றைக்கி படிக்கிறது ஃபுல்லும் த ஸ்விம்மர். ஒரு பொண்ணு ஸ்விம்மர் பண்ணுறது தான், நீச்சல் அடிக்கிறது பற்றி. She stands still and tall. Okay, before entering this poem, we'll tell a few words about the poem and the author. About the author. The Swimmer is a poem by Australian poet Adam Lindsay Gordon. The poem is from his last volume of poems, Bush Ballads and Galloping Rhymes, published in 1870. when he was living at Melbourne. இந்த போயம் எழுதினது யாருனாக்கா ஆடம் லின்ஸிங்கிறவங்க தான். ஆஸ்திரேலியன் போய்ட்டு எழுதியிருக்கிறாங்க. நிறைய ரைம் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு அழகாக எழுதியிருக்கிறாங்க. ஆல்ரைட், இப்போ போகலாமா? ஓகே சில்ட்ரன். ஷீ ஸ்டாண்ட்ஸ் ஸ்டில் அண்ட் டால். ஷீனா யார்? ஸ்விம்மர் தான் மீன் பண்ணுறோம். இங்கே எங்கெங்கெல்லாம் ஷீ ஷீ ஷீ, அவள் 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 அப்படின்னு வந்ததுனாக்கா அது யாரை குறிக்குது? அந்த பொண்ணு, அதாவது ஸ்விம்மர் பொண்ணை குறிக்குது. ஆல் ரைட்? ஓகே. த ஸ்விம்மர் கேர்ள், ஷீ ஸ்டாண்ட்ஸ் ஸ்டில் அண்ட் டால். அவங்க நல்ல நிலையாக நிற்கிறாங்க. ஸ்டில்னா என்ன? அசையாமல், அணங்காமல், கரெக்டாக ஸ்டில்லாக நிற்கிறாங்க. அண்ட் டால். டால்னா இங்கே ஹைட்டை மட்டும் மீன் பண்ணுறது இல்லை, மென்டலி, ஃபிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் எவ்ரி திங் டாலாக இருக்காங்க. டால்னா ஹைட்டு மட்டும் மீன் பண்ணுறது இல்லை, சரியா? அவங்க ஸ்பிரிச்சுவலாகவும் மென்டலாகவும் தைரியமாக டாலாக நிற்கிறாங்க. ஸோ லிசன். ஷீ ஸ்டாண்ட்ஸ் ஸ்டில், அது மூமெண்ட் இல்லாமல், அண்ட் டால். ஷீ சீம்ஸ் கிரேட்டர் தென் ஆல். அவங்க greater than all, எல்லாத்த விடையும் பெருசா. ஓகே. ஸோ ஆல் அதர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் when there is a game, கம்மி பேர் தான் விளையாடுறாங்க. ரிமைனிங் மெனி ஆஃப் தெம் வில் பி வாட்சிங். இல்லையா? ஒரு கேம் நடக்குதுனாக்கா விளையாடுறதுங்க கம்மி, ஆனால் அதை பார்வையாளர்கள் சொல்லி ஆடியன்ஸ், ஸ்பெக்டேட்டர்ஸ், தே ஆர் ஒன்லி மோர். ஸோ ஷீ சீம்ஸ் கிரேட்டர் தென் ஆல். அப்போ எல்லாரோட பார்வை எங்கே இருக்கும்? அந்த விளையாடுறவங்கள மேலே தானே இருக்குது. லைக் தட். ஓகே. ஷீ டைவ்ஸ் லைக் த ஃபிஷ். இங்கே ஷீ யாரு? ஸ்விம்மர் பொண்ணு. ஓகே, நீச்சல் அடிக்கிற பொண்ணு. ஷீ டைவ்ஸ் லைக் த ஃபிஷ். ஸோ மேலே நின்று டைவிங்னா என்ன? அப்படியே குதிக்கிறது, ஃபிஷ் மாதிரி, மீன் மாதிரி. ஷீ இஸ் டைவிங் டீப் இன்சைட். ஷீ டைவ்ஸ் லைக் த ஃபிஷ். இங்கே சிமிலி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை கம்பேர் பண்ணுறாங்க, அந்த பொண்ணை மீனோடு கம்பேர் பண்ணுறாங்க. டு பி லைக் ஹர் one can only wish. சரி, அவ்வளோ மாதிரி நானும் ஆகணும். பிகாஸ் thousands of people are watching everything, you know. வாட்ச் பண்ணுறவங்க, பார்க்குறவங்க, அவங்க நானும் அதை மாதிரி ஆகணும், ஆர் நாமளே குதிக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? சரி, நான் சொல்லும் போதே உங்களுக்கு நீங்களும் மேலே நிற்கிற மாதிரியும், நீங்களே டைவ் பண்ணுற மாதிரியும், ஆல் தட் வில் ஃபீல். நோ? ஸோ லைக் தட். டு பி லைக் ஹர். அவங்கள மாதிரி திங்க் பண்ணும்போது, அவங்கள மாதிரி உணரும்போது, one can only wish. அதை என்ன பண்ணலாம்? நாம் அதை ஒன்றில் ஆசைப்படலாம். we can only dream, desire, wish and only pray. ஓகே, நிஜமாகவே எவ்ரிபடி கேன் வி டூ தட்? அதில் அச்சீவ் பண்ண முடியுமா? ஓகே, நீல் ஆம்ஸ்ட்ராங் மூனுக்கு போனாங்க, அண்ட் எவ்ரிபடி மவுண்ட் எவரெஸ்ட் போயிருக்கிறாங்க, எல்லாம் சாதனையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஆகணும்னு ஆசை வேணால் படலாம். வி கேன் ஒன்லி விஷ், வி கேன் ஒன்லி ட்ரீம், டிசையர் எல்லாம் பண்ணிக்கலாம். அது நிஜமாகவே பண்ணணுன்னாக்கா அதுக்கு நிறைய ப்ராக்டிஸும் நிறைய ஒர்க் இருக்குது. ஃபைன் சில்ட்ரன், ஐ ஜஸ்ட் ரீட் அகேன். She stands still and tall. She seems greater than all. She dives like the fish.
to be like her, one can only wish. Alright? Okay, now let us see the rhyming words and rhyming scheme. First line, last word you see, tall. Second line, last word, all. Appo tall, all. Same sound. Third line, last word, fish. Fourth line, last word, wish. So, fish, wish, fish, wish. அப்போ அது ரெண்டும் சேம் இருக்குது. So, A, B, B, that is a rhyming scheme. Shall we move to the second stanza? Okay. She swims with perfect flight. So, இங்கே யார் she? Swimmer சொல்லிட்டேன். ஓகே, நீச்சல் அடிக்கிற பொண்ணு. ஸோ அவங்க ஸ்விம்மிங்னா நீச்சல் அடிக்கிறது. அந்த பொண்ணு ஸ்விம் பண்ணுறா வித் பர்ஃபெக்ட் ஃப்ளைட். ஸோ எனக்கும் நீச்சல் தெரியும், அதுக்காக அவங்களோட கம்பேர் பண்ண முடியுமா? நாம் குத்துமதிப்பாக பீச்சில் ஒரு ஆற்றுல குளத்துல லைட்டாக தானே ஷோரில் ஸ்விம் பண்ணுறோம். That is not the perfect flight. We do it simply. சும்மா குதிக்கிறதும் ஆட்டம் போட்டுட்டு ஓடி வந்துடுறோம். பட் அவங்க she swims with perfect flight. பர்ஃபெக்டாக கரெக்டாக அந்த மூவ்மெண்ட், அந்த ஸ்ட்ரோக்கு, கை ஆடுறது, கால் ஆடுறது, அந்த பார்வை, அந்த ஹெட், எவ்ரிதிங் இஸ் இன் பர்ஃபெக்ட் ஃப்ளைட். Her strokes like dancing light. So dancing, அதிலே ஒரு டான்ஸ் இருக்குது, ஒரு மூவ்மெண்ட், ஒரு ரிதம், ஒரு கரெக்டான மூவ்மெண்ட்டாக பண்ணுறாங்க. Alright, so she swims with perfect flight, her strokes with dancing light. Alright, okay. She breathes air and rips across the water with flair. She breathes air. Actually நீச்சல் அடிக்கிறாங்க. So can it be only done inside the water? நீரில் உள்ளேயும் போகணும், அப்பப்போ மேலே எழுந்திரிச்சு மூச்சு வாங்கிக்கணும். கரெக்டா? ஸோ தோஸ் ஹூ ஸ்விம் இன் த வாட்டர் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். உள்ளே கொஞ்சம் நேரம் பண்ணுவோம், அப்புறம் கொஞ்சம் தலையை டிப்பமாக பார்த்துட்டு மூச்சு விட்டுட்டு அப்புறம் உள்ளே ஓடிடுவோம், லைக் தட். ஓகே, ஸோ ஷீ பிரீத்ஸ் ஏர். கொஞ்சம் நேரம் நீச்சல் அடிக்கணும், அப்புறம் மேலே கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறது. ஸோ ஷீ பிரீத்ஸ் ஏர். ஏர்னா காற்று வாங்கிக்கிறது. ஷி ரிப்ஸ் அக்ராஸ் த வாட்டர் வித் ஃப்ளேர். ரிப்ஸ்னாக்கா அந்த தண்ணியை மாற்றி விடுறது, கை வச்சு ஷீ இஸ் புஷ்ஷிங், ஆர் தண்ணியை முன்னாடி வரக்கூடிய தண்ணியை தள்ளி விடணும். தென் ஒன்லி ஷி கேன் மூவ் ஃபார்வர்ட்னியா. ஸோ ஷி ஹஸ் டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ ஷி ரிப்ஸ் அக்ராஸ். ரிப்ஸ்னா கட்டிங்னு அர்த்தம், சரியா? ரிப்ஸ் அக்ராஸ் த வாட்டர் வித் ஃப்ளேர். ஃப்ளேர்னா ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு டேலண்ட், அந்த ஒரு எபிலிட்டி, அந்த ஒரு ஆர்வமாக இந்த எபிலிட்டியை தள்ளி விடுறது. ஷி ரிப்ஸ் அக்ராஸ் த வாட்டர் வித் ஃப்ளேர். Now we'll read children and then we'll see the rhyming words and rhyming scheme. She swims with perfect flight, her strokes like dancing light. She breathes air and rips across the water with flair. Okay, and if you see the rhyming words and rhyming scheme, see the first line, flight. Second line, light. So flight, light. Flight, light. அப்போ சேம் சவுண்டாக இருக்குதா? ஓகே, தேர்ட் லைன் air. Fourth line, flare. So air, flare. Air, flare. அப்போ அது சேமாக இருக்குது. Alright, so A, B, B, that is a rhyming scheme. Moving on to third stanza. Up ahead, the audience cheer. She knows that the finish line is near. She picks up her pace as she wants to win the race. சரி, up ahead. ஆக்சுவலாக இவங்க நீச்சல் அடிக்கிறாங்க. நார்மலாக வாட்டர் லெவல் கீழே தானே இருக்கும். ஸோ நீச்சல் குளம் கீழே இருக்குது. ஆனால் ஆடியன்ஸ் எங்கே இருக்கிறாங்க? மேலே. ஆடியன்ஸ்னாக்க பார்வையாளர்கள், ஸ்பெக்டேட்டர்ஸ். அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க யார் முந்தி வராங்க. காம்படிஷன் வைங்களேன். ஸோ அப் அஹெட், மேலே பார்த்தாக்கா ஆடியன்ஸ் சியர்னா கை தட்டுறது. அப் ஹரி அப் ஹரி அப், வெரி குட், கம் ஓடியா சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு கேம்ஸ் ஆர் ஓட்டப்பந்தயம் ஆர் என்ன நடந்தாலும் ஸோ வெளியில் நின்று பண்ணுறவங்க வி யூஸ் டு சியர். நம்ம அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன். பின்னாடி நின்று சும்மா இருக்கிறது இல்லை. சும்மா இருப்போமா? ஓடியா அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மேபி நம்மளோட டீமாக இருக்கலாம், மேபி நம்ம ஸ்கூலாக இருக்கலாம், மேபி நம்ம கண்ட்ரியாக இருக்கலாம். ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக வி யூஸ் டு சியர் தம் அப். ரைட், ஸோ அப் அஹெட், மேலே பார்த்தாக்கா த ஆடியன்ஸ் சியர். ஆடியன்ஸ் கமான் அப் ஹரி அப் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேட்ட உடனே she knows that the finish line is near. இது கேட்கும் போதே ஓகே, ஃபினிஷிங் லைன் கிட்ட வந்துருச்சு. எண்டிங் லைன், அதாவது போட்டி ஸ்டார்ட் ஆகி எண்டிங் லைன் ஆர் ஃபினிஷிங் லைன் இஸ் நியர். ஓகே, போட்டி முடிய போகுது. அப்போது இன்னும் கம்மியாக தான் இருக்குது டைம். கொஞ்சம் டைமும் கம்மி இருக்குது, ஸ்பேஸும் கம்மி இருக்குது. இன்னும் ஓவராக
இன்னும் கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்காக இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக போகணும் அப்படின்னு அவளுக்கு ஃபீல் வந்துருச்சு. She knows that the finish line is near. She picks up her pace. இப்போது இன்னும் கம்மியாக தான் டைம் இருக்குது, இன்னும் அதனால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஓகே, she picks up her pace. வேகமாக போகிறாங்க. As she wants to win the race. ஏன் போகிறாங்க அந்த மாதிரி? She wants to win the race. ஏனோ தானமாக ஊருக்கு வந்தோம், விளையாடுறோம், ஸ்விம்மிங் பண்ணுறோம், ஓகே தோத்தடிச்சுட்டு போயிட்டோம், அதில் she wants to win the race. She is very determined. அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சே அவன், அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு வீரம், ஒரு மனசில் ஒரு எந்தூசியாசம், அப்படியே ஒரு வைராக்கியத்தில் she wants to win the race. Okay, she picks up her pace. இல்லை எனக்கு என்ன போதும் விளையாடினது அப்படியெல்லாம் இல்லை. she wants to win the race. ஜெயிக்கணும்னு விளையாடுறாங்க. ஆல்ரைட், ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இவ்வளோ டிட்டர்மினேஷன், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஷோராக ஜெயிப்பாங்க. ஓகே, now listen children. Up ahead, the audience cheer. She knows that the finish line is near. She picks up her pace as she wants to win the race. Okay, now let's see the rhyming words and rhyming scheme. First line last word cheer. Second line last word near. Cheer near. Cheer near. அப்போ சேம் சவுண்ட் இருக்குதா? ஸோ அது ரெண்டும் சேம். Third line last word pace. Fourth line last word raise. Pace raise. Pace raise. அப்போ அதுவும் சேம் sound. Fine children, very good. So moving on to the last stanza. Okay, straining with all her might. அதாவது அவங்களோட எனர்ஜியை முழுசும், ஓகே, அக்கார்டிங் டு ஹர் ஸ்ட்ரென்த், மைட், அவங்களோட முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபுல் சக்தியும் அவங்க போடுறாங்க. சரியா? இன்னும் கொஞ்சம் அதை சம்டைம்ஸ் இன்னும் நம்ம சில விஷயங்கள் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்திருக்கலாம், மார்க் வந்திருக்கலாம், நெக்ஸ்ட் நாள் சொல்லுவோம், இல்லை இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடி இருக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் முழிச்சிருந்து படிச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் ரிக்ரெட். இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம்ல, என்னால் முடிஞ்சிருந்தது, என்னால் படிக்க டைம் இருந்தது, என்னோட திறமை இருந்தது, பட் ஐ டிட் நாட் புட் மை ஃபுல் எஃபர்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, எனக்கு இந்த மார்க் வந்திருக்குது, இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மார்க் வந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வந்திருந்தாக்கா நான் அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணியிருப்பேன், இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தாக்கா நான் ஜெயிச்சிருப்பேன், லைக் தட். ஓகே, இட் மீன்ஸ் நம்ம ஏதோ செய்ய வேண்டிய இடத்துல செய்ய தவறு விட்டுட்டோம். இந்த பொண்ணு பாருங்களேன், ஸ்ட்ரெயினிங் வித் ஆல் ஹர் மைட், அவளுக்கு இருந்த எல்லா சக்தியும், எல்லா மைட்டும், எல்லா பவரும், எல்லா ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணுறா. ஷி நெவர் கிவ்ஸ் அப் த ஃபைட். அந்த ஒரு போராட்டம் ஃபைட்டை விடவே இல்லை. ஷி நெவர் கிவ்ஸ் அப். என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு வராது, ஐ காண்ட் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஸ்ட்ரெயினிங் வித் ஆல் ஹர் மைட், ஷி நெவர் கிவ்ஸ் அப் த ஃபைட். அந்த ஒரு ஃபைட்னு சண்டைலாம் இல்லை, அந்த ஒரு வின் பண்ணணுங்கிற அந்த ஆர்வத்தை விடல. ஆல்ரைட், ஆஸ் ஷி ரீச்சஸ் த வால், her name as winner they call. சரி, அந்த மாதிரி பண்ணனால as she reaches the wall, வால்னாக்க கீழே தண்ணி இருக்குது, ஸோ ஆப்வியஸ்லி அந்த நீச்சல் குளம் முடிஞ்சு வரும்போது என்ன இருக்கும், ஒரு செவரு, அதாவது வால், அதாவது நீச்சல் குளம் எண்டிங். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் ஃபினிஷிங் லைன். யூ கேன் டெல் as she reaches the wall, அந்த எண்டிங் லைன் வரும்போது அவளுக்கு செம்ம ஷாக்கு, செம்ம சந்தோஷமான ஒரு திங். ஓகே, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னது? her name as winner they call. நீ தாண்டி ஜெயிச்சிருக்கிற அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் ஒரு சொல்லுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் உஷாவோ, பாரதியோ, பிருந்தாவோ, எதோ ஒன்று இருக்குல்ல. ஓகே, சொல்லுவாங்க, ஹியர் கம்ஸ் த வின்னர் ஆஃப் த மேட்ச் உஷா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதை மாதிரி ரீச் ஆகும்போது ஹர் நேம் ஆஸ் வின்னர் தே கால். காதால் கேட்குது. எத்தனையோ வாட்டி எத்தனையோ பேர் அவங்க பேரை கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? பேரண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஆல் தி பீப்புள் வுட் ஹவ் கால்ட் யுவர் நேம் இன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ். எத்தனையோ வாட்டி கூப்பிட்டுருப்பாங்க. பட் இந்த நேம், இந்த டைம், இந்த வின்னர்னு ஒரு பேர் சொல்லும்போது, ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்கூல்லையே இருக்கலாம், ஆர் எனி பிளேஸ், அந்த டைமில் அண்ட் நவ் த வின்னர் இஸ் உஷா அப்படின்னு சொல்லும்போது, அண்ட் நவ் த வின்னர் இஸ் பிருந்தா அப்படின்னு சொல்லும்போது அந்த சொகம் இருக்கு இல்லையா?
சான்ஸே இல்லை. ஓகே, யூல் பி ஃப்ளையிங் இன் த 7th heaven. அப்படியே நிறைய ரெக்கைகள்லாம் வச்சு வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ என்ன நடக்குதுங்க? ஆஸ் ஷி ரீச்சஸ் த வால் ஹர் நேம் இஸ் வின்னர் தே கால். அவங்க தான் வின்னர்னு கால் பண்ணிட்டாங்க. சந்தோஷம் எப்படி இருக்கும் இல்லையா? செம்ம சந்தோஷம், ஜாலி. ஓகே, நினச்சிட்டா ஓகே இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க், இவ்வளோ நாள் பண்ண சின்சியர் எஃபர்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு என்னாச்சு, ஒரு கிஃப்ட் மாதிரி கிடச்சிருச்சு. ஆல்ரைட் சில்ட்ரன். ஸோ அவங்களுக்கு மட்டுமா, நீங்களும் எனக்கும் எல்லாருக்கும் சரி, இஃப் வி ஆர் டெடிக்கேட்டட், இஃப் வி ஒர்க் ஹார்ட், இஃப் யூ ஆர் வெரி சின்சியர் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங், நிஜமாகவே டிட்டர்மினேஷனோட அதே ஒரு சேர்ஃபுல்னஸோடு பண்ணினாக்கா டெஃபினெட்லி விக்ட்ரி இஸ் அவர்ஸ். அதுக்காக விக்ட்ரி வேணும்னு அதுக்காக ஓடுறது இல்லை. டூ யுவர் டியூட்டி, ஆட்டோமேட்டிக்கலி விக்ட்ரி வில் கம் to you. Alright children? Okay, I hope all of you understood. I'll read children, listen carefully, then we can see the rhyming words and rhyming scheme. Okay, straining with all her might, she never gives up the fight. As she reaches the wall, her name as winner they call. So you see the first line, last word, might. Second line, last word, fight. So might, fight. So similar sound, okay. Then third line, last word, wall. Fourth line, last word, call. So wall, call. So same sound, all right. So the rhyming scheme is A, A, B, B. Okay children? All right. Now let us sing this poem in a song format. I am not so good at it, but still you can listen, okay. In the tune of come little children come to me, I will teach you ABC, and the tune, okay. Shall we start? She stands still and tall, she seems greater than all, she dives like the fish, to be like her one can only wish. She swims with perfect flight, her strokes like dancing light. She breathes air and rips across the water with flair. Up ahead the audience cheer, she knows that the finish line is near. She picks up her pace as she wants to win the race. Straining with all her might, she never gives up the fight. As she reaches the wall, her name as winner they call. Her name as winner they call. Okay children, I think you can understand. Since this is a very simple tune, you can easily memorize it. Fine. Okay, moving on to the glossary section. Strokes, it means a particular style of moving the arms and legs. Strokes naka ஒரு movement, கை கால அசைக்கிற ஒரு மூமெண்ட்க்கு பேர் தான் strokes. Rips means pull or quickly or forcibly. Rips naka தள்ளி விடுறது. ஓகே, தண்ணி வந்து தள்ளி விடுறாங்க இந்த போயமில். Cheer means expressing good wishes. Cheer naka ஹாப்பியா up hurry up cheer பண்ணுறது. Flare means ability or talent. Strain naka force. Give up means surrender, முடியாது, எனக்கு வராது அப்படின்னு நெகட்டிவாக சொல்கிறது தான் give up. Okay, happy children. So I hope all of you understood. Do not miss to watch other explanation videos, book back exercise videos and all other things. Thank you.